Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது Attack on Titans episode 2 part 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல பார்த்தமே டைட்டன்ஸ் அத பத்தி ஒரு சின்ன கதை சொல்றாங்க. என்னன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு இந்த பெரிய சைஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் தோன்ற ஆரம்பிச்சாங்க. அதுங்கெல்லாம் மக்களை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சதுங்க. சொல்ல போனா அவங்க மனுஷங்களை விட பயங்கர ஸ்ட்ராங். ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, அவங்க கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு. சோ இதனாலேயே மனுஷங்கள்லாம் அழியிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ரெடி பண்ணதான் 3 செவரு. அதுல முதல் செவரு மரியா, 2வது செவரு ரோஸ், 3வது செவரு சினா. சோ இப்படி சேஃப்டிக்குன்னு செவரை கட்டினதுனாலேயே பல வருஷத்துக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம இருந்தாங்க. ஆனா அதுதான் நீடிக்கலையே. அதான் போன எபிசோடு பார்த்தமே, ஃபர்ஸ்ட் செவரான மரியாவை உடைச்சுக்கிட்டு எல்லாம் உள்ள வந்துருச்சுங்கல்ல. அப்படியே சுத்தி காட்டுறாங்க, எல்லா இடமும் புகஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா உள்ள வந்த டைட்டன்ஸ் பூந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் அதுக்கு பயந்து கண்ணா பின்னான்னு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஒரு பொண்ணு முட்டு சந்துகளை போய் மாட்டிக்குவா. சத்தம் போடாம இருந்தா தப்பிச்சலான்னு பார்த்தா மேல இருந்து இழிச்சுக்கிட்டே எட்டி பார்க்கும். அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு வாயில போட்டு மின்றுச்சு. சோ இப்படி ஒவ்வொருத்தரையா அது எடுத்து சாப்பிடறத பார்த்தோன்னே மக்கள் எல்லாத்துக்கும் பயங்கரமான பீதி. தொண்டைகளையே கத்திக்கிட்டே விழுந்து அடிச்சு ஓடுவாங்க. அப்படியே அழகா எடுப்பாங்க திம்பாங்க. என்ன இழிச்சுக்கிட்டே திங்குங்க. எல்லாம் பயந்து அடிச்சு ஓடுறாங்கல்ல, கூடவே சேர்ந்து ஓட வேண்டியதானே. ஒரே ஒரு லூசு பைய மட்டும் கடவுள் வருவாரு, இவங்களை தண்டிப்பாரு, இவங்க பாவம் செஞ்சுட்டாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா வசனம் பேசிக்கிட்டே போவான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஒரு டைட்டன், ஓகே நமக்கு சாப்பாடு கிடைச்சிருத்தோன்னு தூக்கி வாயில போட்டுரும். இப்ப அந்த இடமே வடிவேல் சொல்ற மாதிரி ரத்த பூமி ஆயிருச்சு. இப்ப போய் குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். அப்படியே ஹன்னஸ காட்டுறாங்க. அவரு போன எபிசோட்ல மிகாசாவையும் இறனையும் தூக்கிட்டு வந்தாருல, அவங்க அம்மா செத்த நேர்ல பார்த்த உடனே அவன் அப்படியே உறைஞ்சு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அப்படியே நார்மல் ஆவான். உடனே ஹன்னஸோட மண்டையில ஒரே குத்து, எங்க அம்மாவை காப்பாத்தாம விட்டுட்டியாடா, ஏன்டா அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண, எங்க அம்மாவை நீ காப்பாத்தி இருக்கலாம் ஆனா காப்பாத்தாம விட்டுட்டேன்னு மண்டையா அடிப்பான். அவன் உடனே தூக்கிட்டு வீசிடுவான். அதுக்கப்புறம் அவன் பக்கத்துல போய் தெளிவா சொல்லுவான், ஏன்னு நீ உங்க அம்மாவை காப்பாத்த முடியாததுக்கு காரணம் உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, ஆனா நான் சண்டை போடாததுக்கு காரணம் என்கிட்ட அந்த அளவுக்கு தைரியம் இல்லன்னு சொல்லி பயங்கரமா அழுவான். அவன் அழுகிறத பார்த்துட்டு இவ்வளவு நேரம் வெறித்தனமா அடிச்சிட்டு இருந்த இறனே ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆயிருவான். பின்ன திடீர்னு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைட்டனை நேருக்கு நேரு பார்த்தான்னா அவனுக்கு அள்ளு உடத்தானே செய்யும். அதனாலதான் இந்த பயத்தோட கண்டிப்பா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஹன்னஸ் இறனையும் மிகாசாவையும் மட்டும் தனியா தூக்கிட்டு வந்துட்டான். இதுக்கு மேலையும் இதே இடத்துல இருந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதுக வந்து இவங்கள சாப்பிட்டுரும். அதனால வேகமா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரம் இங்க மக்கள் நிறைய பேர் செத்துக்கிட்டே இருப்பாங்களா. மிலிட்டரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு மக்கள் எல்லாத்தையுமே அங்க கப்பல்ல ஏத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா இப்ப இவங்க இருக்கிறது அவுட்டர் கேட் மரியா. இந்த கேட்ல இருந்து இதுக்கு அடுத்த கேட்டான ரோஸ்க்கு போகணும்னா எல்லாரும் கப்பல் வழியா தான் போயாகணும். அதனாலதான் எல்லாத்தையும் அடிச்சு புடிச்சு ஏத்தி வேகமா அனுப்பி விட்டுட்டு இருப்பாங்க. இப்ப என்னன்னா டைட்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நிறைஞ்சுக்கிட்டே வர்றாங்க. சோ எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும். ஆனா பஞ்சாயத்தே அதான், இவங்க எல்லாருமே தப்பிச்சு போக ஒரே ஒரு கேட் தான் இருக்கு. போறப்ப தேவையில்லாத ஐட்டம் எதையுமே தூக்கிட்டு வராதீங்க, மக்கள் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த பொருளையும் தூக்கிட்டு வராதீங்கன்னு தெளிவா சொல்லிடுவாங்க. ஏன்னா கப்பல்ல சுத்தமா இடமே இல்ல. அப்படி இருக்கும்போது கண்டதெல்லாம் தூக்கிட்டு வந்தா ஸ்பேஸ் இன்னும் பத்தாம போயிடும்ல. அப்ப அந்த கப்பல்ல தான் அர்மின் இருக்கான். அவன் இறனையும் மிகாசாவையும் தேடுவான். அவங்க கூட்டத்துக்கு நடுவுல ஷிப்ல ஏறக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனை பார்த்ததுல சந்தோஷம் தான். ஆனா இறன் மூஞ்சி பேய் அடிச்ச மாதிரி இருக்கும் போதே மேட்டர் தெரிஞ்சு போச்சு, ஏதோ பெரிய பஞ்சாயத்துன்னு. கூட இருக்கவரும் அதான் சொல்லுவாரு, நீ போய் இப்ப அந்த பையன்கிட்ட எதுவும் பேசாத, ஏதோ பெரிய விஷயம் அவனுக்கு நடந்திருக்குன்னு. அதே நேரம் ஆர்மி ஆளுங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மக்களை வேகமா அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அந்த டைட்டன்ஸ் வழியில எது இருந்தாலும் அதை பத்தி கவலையே இல்லாம அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்குங்க. இப்ப என்னன்னா மக்களை கப்பல்ல ஏத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த திசை நோக்கி தான் ஒரு டைட்டன் வந்துட்டு இருக்கு. வீரங்க எல்லாம் வச்சு கண்ட மினி அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க யாரனும் மிகாசாவும் ஒரு வழியா கப்பல்ல போய் உட்கார்ந்துட்டாங்க. அந்த கப்பல் ஃபுல்லு. நான் மக்கள் கூட்டம் இன்னும் குறையவே இல்ல. எல்லாம் கதறாங்க, எங்களை கூட்டு போங்க எங்களை கூட்டு போங்கன்னு. ஒரு அம்மா எல்லாம் பாவம் என் குழந்தைய மட்டுமாச்சு கூட்டு போங்க அப்படின்னு கெஞ்சி நெஞ்சுவாங்க. என்ன பண்ண முடியும், கப்பல்ல தான் சுத்தமா இடமே இல்லையே. அதுலயும் சில பேர் கப்பலை பிடிக்கிறேன்னு குதிச்சு கீழே வந்து செத்துட்டு இருப்பானுங்க. அப்படியே மக்கள் மேல பாக்குறாங்க, புகையா போயிட்டு இருக்கும். என்னன்னா டைட்டன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் பீரங்கிய வச்சு. என்ன இவங்க பண்ற அட்டாக் எதுவுமே அதுங்க மேல போய் படமடையுது. எல்லாத்துக்குமே பயம், அதனால எய்மும் கரெக்டா வைக்க முடியல. அந்த டைம் என்னாவும் திடீர்னு கேட்டை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அதை பார்த்தோன்னே கேட்டுக்கிட்ட இருந்தவங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு உள்ள ஓடுவாங்க. ஆனா இன்னுமே அந்த சிட்டிக்குள்ள மக்கள் எல்லாம் இருக்காங்க. இவங்க டைட்டன்ஸ் வந்துடக்கூடாதுன்னு பயத்துல கேட் எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுங்க இந்த செவத்தையும் தாண்டி வந்துருச்சுன்னா அப்புறம் மொத்த வேறுமே காலி. அன்னஸ் போய் கத்திட்டு அடப்பான், அட கிறுக்கு பயிலா, அதுக்காண்டி மக்கள் எல்லாத்தையுமே சாவ விடுவீங்களா, இது நியாயமா அப்படி இப்படின்னு. இன்னும் நிறைய டைட்டன்ஸுக்கு வர்றாங்கன்னு சொன்ன உடனே கேட்டை இன்னும் வேகமா மூட ஆரம்பிச்சிருவானுங்க. அன்னஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான், வேணாண்டா இன்னும் மக்கள் நிறைய இருக்காங்க, அவங்கள கொஞ்சமாச்சு காப்பாத்துவோன்னு. ஆனா அவனை விடவே இல்ல. எல்லாம் கேட்டை க்ளோஸ் பண்றதுல தான் தீவிரமா இருப்பாங்க. அந்த டைம் டமால்னு ஒரு சவுண்ட், எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்கு. என்னடா இது புது சவுண்டுன்னு. அப்பதான் காட்டுறாங்க புது மாடல்ல புதுசா ஒரு டைட்டன் வந்து நிக்குது. இதுக்கு பேரு தான் ஆர்மர்டு டைட்டன். மொத்தம் 9 டைட்டன் வெரைட்டி இருக்கு. அதுல இது ஒண்ணு. என்ன இதுக்கு முன்னாடி பார்த்த டைட்டன்ஸை விட இது கொஞ்சம் ரகடான டைட்டன். இவங்க தப்பிச்சு போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சும்மா பீச்சுக்கிட்டு ஓடி வரும். அதை பார்த்து பயந்து போய் எப்படியாச்சும் அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி பீரங்கிய வச்சு கண்ட மினிக்கு சொல்றானுங்க. இவங்க என்னதான் சுட்டாலும்
பார்த்தாலும் ஏதோ ஹோலிக்கு மேல பொடிய தூவி விட்ட மாதிரி அந்த குண்டு எல்லாமே அது மேல பட்டு வெடிச்சு புகையா போயிருது. இதுக்கு மேல என்ன பண்றது, வேலைக்கே ஆகாது. மிலிட்டரி ஆளுகள்லாம் சும்மா அடிச்சு புடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடி வருவாங்க. கேட்டு வேற வேகமா க்ளோஸ் ஆயிட்டு வருது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா தப்பிச்சு உள்ள ஓடி வருவானுங்க. ஆனா அதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா அது வந்த வேகத்துல ஒரே இடி அந்த செவரே கம்ப்ளீட்டா பொளந்து அப்படியே உள்ளுக்குள்ள பயங்கரமா தேய்ச்சிக்கிட்டு வந்து நிக்கும். அப்படின்னா இந்த வாளையும் அது அசால்ட்டா உடைச்சிருச்சு. அப்படியே அந்த கேட்ட பாக்குறாங்க. கொக்கா மக்கா எத்தா தண்டி ஓட்ட கண்டிப்பா இது வழியாவும் மத்த டைட்டன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருங்க. அப்ப கேட்ட உடைச்சிட்டு வந்துச்சு அந்த ஆர்மர்டு டைட்டன். அது வாயை திறக்கும், வாயில இருந்து பயங்கரமா புகை வரும். அதை பார்த்தோன்னே நம்மால அப்படியே மிரண்டுருவான். இப்ப என்னன்னா இதுக்கப்புறம் இவங்க கப்பல்ல ஏறி எல்லாம் யாரும் தப்பிக்க முடியாது. அப்படின்னா இறனும் மிகாசாவும் போனாயிலே ஒரு கப்பல், அதுதான் கடைசி கப்பல். இப்ப என்னன்னா இந்த நியூஸ் எல்லா ஊருக்குமே பரவ ஆரம்பிச்சிருச்சு. மெயினா வால் ரோஸுக்கு. ஏன்னா இப்ப வால் மரியாதை இருந்து நம்ம ஆளுகெல்லாம் அடுத்து அங்கதானே போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்க யாராலையுமே நம்ப முடியல. ஏன்னா பல ஆண்டுகளா ஒண்ணுமே ஆகாம ஸ்ட்ராங்கா இருந்த செவுரு அது உடஞ்சதான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. இப்ப என்னன்னா அங்க இருந்த மக்கள் எல்லாம் ஷிப்ல தானே எஸ்கேப் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இதே மாதிரி இவங்க இருக்க வால் ரோஸையும் உடைச்சிட்டு வராதுன்னு என்ன நிச்சயம்? சீக்கிரமாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்டாக்ட் பண்ணி ஏதாச்சும் செய்ய சொல்லும். ஏன்னா நம்ம டவுனுக்கும் எமர்ஜென்சின்னு அந்த ஊர்ல இருக்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. அந்த டைம் மிலிட்டரி ஆளு ஒருத்தன் வந்து மெசேஜ் வந்திருக்குமா, என்னடான்னு கேட்டா இந்த மாதிரி டைட்டன்ஸ் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து படு பயங்கரமா வந்துட்டு இருக்காங்களாமா. தனியா வந்தாலே டடனக்கா, இதுல ஒன்னு சேர்ந்து வருதுகளான்னு அப்படியே பீதி ஆவானுங்க. இங்க ஹன்னஸ் அதுங்க வரது அப்படியே பார்த்துட்டு நிப்பான். அப்பவே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் கதம் தான். இவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. மனித குலத்தையே மறுபடியும் இந்த டைட்டன்ஸுங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த கப்பல்ல இருந்த எல்லாருமே அப்படியே பேய் அடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க. மெயினா நம்ம ஹீரோக்கு என்ன கவலைன்னா திருப்பி அவனால அவங்க வீட்டுக்கு போக முடியாது. அப்படி போனாலுமே அவங்க அம்மா தான் இல்லையே. லாஸ்டா அவங்க அம்மா கூட பேசிட்டு வரும்போதெல்லாம் சண்டை போட்டுட்டு தானே வந்தான். எங்க அம்மா கூட கடைசி நிமிஷத்துல தேவையில்லாம சண்டை போட்டனே. ஆனா இப்ப அவங்க என் கூடவும் இல்ல, அவங்களால திரும்பியும் வர முடியாது. ஏன்னா அந்த டைட்டன்ஸ் எல்லாம் கண்ணு முன்னாடியே தின்றுச்சு. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து தேம்பி அழுவான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயத்தையும் யோசிப்பான். இவனால ஏன் அவங்க அம்மாவை காப்பாத்த முடியல? ஏன்னா இவன் வீக்கா இருக்கான். இப்ப என்னால முடிஞ்சது அழுகிறது மட்டும்தானா? இல்ல அதுல நான் கொல்ல போறேன்னு வெறியோட எந்திரிச்சு போவானா? அர்மீன் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்பான். ஆனா அவன் கையை தட்டி விட்டுட்டு நான் கொல்ல போறேன், எர்த்துல இருக்க அத்தனை டைட்டன்ஸையுமே ஒண்ணு விடாம வளைச்சு வச்சு செய்ய போறேன், இது சத்தியம்னு சொல்லி அப்படியே கண்ணுல வெறியோட லுக்கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.